அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுது, முக்கியமாக நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ரேட் ஆகுது, இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றத டெய்லி வீடியோவாக போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் மார்க்கெட் முடிஞ்ச பிறகு மார்க்கெட் என்னென்ன நடந்திருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்கு மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு வீடியோ போட்டிருந்தோம். வெள்ளிக்கிழமை வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பெரி மார்க்கெட்டுக்கு வந்து சம் லெவல்ஸும் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கா இல்லையா, இல்லை என்ன தான் ஆச்சு அன்றைக்கி அதை பார்த்துட்டு அந்த வீக் ஃபுல்லாக மார்க்கெட்டில் என்ன ட்ரேட் ஆகிருக்கு, நம்ம அதுக்கு போன வாரம் வந்து இந்த வீக் இப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் நடந்திருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் என்ன தான் நடந்திருக்கு அந்த வாரம் ஃபுல்லான்றதை பார்த்துட்டு அடுத்த வாரம் எப்படி இருக்கும், அதாவது ஆகஸ்ட் மந்தோட 3rd வீக் எப்படி மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. பார்த்திங்கன்னா இதுதான் வந்து வியாழக்கிழமை நைட்டு போட்ட வீடியோவில் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா வந்து 24,382 நல்ல ஒரு கன்சால்டேஷன். மார்க்கெட்டில் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலுமே மார்க்கெட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸை மேலே பிரேக் பண்ணி அகைன் அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியாமல் மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. இருந்தாலும் ஃபுல்லாக இறங்காமல் அங்கே ஒரு சின்ன ஒரு கன்சால்டேஷன். நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1 அதாவது 24,380, அதை ஒரு ரவுண்ட் ஃபிகராக சொல்லணும்னா 24,300லேருந்து 24,400க்குள்ளே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. சப்போஸ் 24,400 மார்க்கெட் பிரேக் பண்ணி ஒரு 1 hour கேண்டில் பிளேஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓவராலாக மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது, பெர்ரிஷில் இருக்குது. இருந்தாலும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் மார்க்கெட் வெள்ளிக்கிழமை முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த வாரம் இல்லை மண்டே மார்க்கெட் இப்படிலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னென்ன நியூஸஸ் இருக்குது, எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க, டிஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ இதுதான் நம்ம போன வாரம் போட்ட வீடியோ. ஆகஸ்ட் 2nd வாரம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் அந்த வீடியோட டைட்டில். போய் பாருங்கள். போய் பார்த்தா தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, நம்ம எப்படி ஒரு ட்ரேடிங் செட்டப் பண்ணலாம்ன்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். என்னோடய ஐடியா தான் நான் இங்கே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் போய்ட்டு பார்த்துட்டு நீங்கள் ஒரு பர்சனலாக ரிசர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். அதில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து பட்ஜெட்டில் வந்து ஒரு ஃபால் ஆச்சு. அகைன் மார்க்கெட் அங்கேருந்து ஒரு உடனே மார்க்கெட் எழுந்து மறுபடியும் மேலே போயிடுச்சு. அகைன் அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஜப்பானில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் விட்டுருந்தாங்க. ஒரு 0.15 0.25 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஒரு வேர்ல்டு வைடாக குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாத்துலேயுமே செல்லிங் ப்ரெஷர். அதனால் மார்க்கெட்டு கீழே வந்துச்சு. ஸோ அப்படி கீழே வந்த மார்க்கெட் எது வரைக்கும் வரும், ஏன் கீழே வந்துச்சுன்றதுக்கு ரீசன் சொல்லிட்டோம். அது எது வரைக்கும் வந்துச்சுன்னா, லாஸ்ட் மந்தோடைய லோ, கடைசி ஒரு 3-4 வீக்ஸோடைய லோவை பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் வச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, மார்க்கெட் வந்து பெர்ரிஷில் வந்துடுச்சு, டவுன் ட்ரெண்டில் வந்துடுச்சுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ எது வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படி சொன்னோம் அப்படின்னா, அந்த பட்ஜெட் போட்ட வீக்கோடைய 50 ஆஃபில் வந்து மார்க்கெட் திரும்பலாம். அப்படி இல்லைனா அந்த பட்ஜெட் வீக்கோட லோ வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் திரும்பலாம். அப்படி இல்லைனா நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன், நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம் தெரியும் எப்படி அந்த ட்ரெண்ட் லைன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனில் வந்து மார்க்கெட் திரும்பலாம். இந்த மாதிரி ஒரு 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது மார்க்கெட் திரும்புறதா இருந்தால். இன்கேஸ் அந்த ட்ரெண்ட் லைன்லாம் பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் நல்லாவே ஒரு ஃபால் வரும் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த வீக் நடந்துச்சா இல்லையான்றதையும் பார்த்துடலாம். ஸோ இதுதான் போன வாரம் ஃபார்ம் ஆன கேண்டில். என்ன கேண்டில்னால், இது வந்து ஒரு ஹேமர் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. கேண்டில்ஸில் நிறையா இருக்குது. கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் சொல்லிட்டு நம்மளுடைய சேனல்லே வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதையும் இப்போ டைம் இருக்கும்போது இப்போ பாருங்கள். நம்ம மட்டும் இல்லை, நீங்கள் நார்மலாகவே கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் இல்லை கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி கொஞ்சம் படிங்க. ஏன்னா நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணும்போது நமக்கு கேண்டில் ஸ்டிக்ஸோடைய பேசிக் நாலேஜ் வச்சும் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ ஒரு ஹேமர் பேட்டர்ன் தான் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம சொன்ன இடத்துல திரும்பியிருக்காங்களா? எங்கெங்கே சொன்னோம்? இந்த பட்ஜெட் வந்த வீக்கோடைய ஆஃப் த கேண்டில் அங்கே திரும்பியிருக்காங்களா? அங்கேயும் திரும்பல. சரி, அந்த பட்ஜெட் வீக்கோடைய லோவில் திரும்புவாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அங்கேயும் திரும்பல. சரி, நம்மளோட ட்ரெண்ட் லைனில் திரும்புவாங்கன்னு பார்த்தா அங்கேயும் திரும்பல. எங்கே திரும்பியிருக்காங்கன்னா பிஃபோராக திரும்பிட்டாங்க. மீன்ஸ் அந்த பட்ஜெட் வந்த கேண்டிலோட லோக்கும் நம்மளோட ட்ரெண்ட் லைனுக்கும் நடுவில் மார்க்கெட்டை திருப்பியிருக்காங்க. ஓகேங்களா? நான் எரேஸ் பண்ணுறேன், உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ பட்ஜெட் வீக் வந்த லோவுக்கும் நம்மளோட ட்ரெண்ட் லைனுக்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட்டை திருப்பி மேலே எடுத்துகிட்டு வராங்க. ஸோ மேலே எடுத்துகிட்டு வந்ததும் இல்லாமல் ஒரு ஹேமர் பேட்டர்ன்
ஓகேங்களா. புல்லிஷ் ஹேமர் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போது இதை பார்த்துட்ட பிறகு நெக்ஸ்ட் வீக் எப்படி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, டெக்னிக்கலாக எந்த ஒரு இதுவுமே பார்க்காம ஜஸ்ட்டு ஒரு டெக்னிக்கலாக ஒரு ஹேமர் பேட்டர்ன் வந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். சப்போஸ் மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக அப் ட்ரெண்டுக்கு போகும். ஓகேங்களா. ஆஸ் ஆஃப் நவ் அதுதான் டெக்னிக்கலாக இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக மார்க்கெட் வந்து இந்த மாதிரி பக்கத்தில் ஹேமர் கேண்டலுக்கு பக்கத்தில் ஒரு க்ரீன் கலர் இந்த மாதிரி ஃபுல்லான லென்த்தால் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீக் ஃபுல்லாக என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா. இப்போ ஜப்பானில் தான் சொன்னாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அதிகப்படுத்திட்டாங்க, அதனால் ஒரு செல்லிங் ப்ரெஷர். நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களும் வந்து எந்த ஒரு டேக்ஸஸையும் ஏற்றலை. அதாவது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சோ அதே தான், ஜிடிபியும் என்ன ஆஸ் ஆஃப் நோ இருக்கோ ப்ரீவியஸாக என்ன இருந்துச்சோ அதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் பெருசாக எந்த ஒரு பேட் நியூஸஸும் இல்லை. ஓகேங்களா. ஆனால் அமெரிக்கன் மார்க்கெட்டில் அந்த ஜாப்லெஸ் கிளைம்ஸ் வந்துருச்சு, அதோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட நியூட்ரலாக தான் ஒரு கமெண்ட் சொன்னாங்க. இன்கேஸ் அமெரிக்காலையுமே வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவாக சொல்லியிருந்தாங்கன்னா இன்னுமே மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கும். ஓகேங்களா. கிட்டத்தட்ட இன்டெல்லில் வேலை செய்கிறவங்களாம் வந்து 10% வந்து லே ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அமேசானோட ஸ்டாக் வேல்யூ கம்மியாக இருக்குது, ஆப்பிளோட ஸ்டாக் வேல்யூ கம்மியாக இருக்குது, இன்டெலோடைய ஸ்டாக் வேல்யூ கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி குளோபலாகவே ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் இருக்காங்க, ஒரு பெரிஷ் சென்டிமெண்ட்டில் தான் இருக்காங்க. இருந்தாலும் நம்மளோட இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் மேலே வந்துட்டு ஒரு ஹேமர் பேட்டர்னும் ஃபார்ம் பண்ணியிருக்கு. நான் அடுத்த வாரம் வந்து இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2023 ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கவங்களாம் தெரியும், அதானி போர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி ஒரு ஜேர்னல் ஹிண்டன்பர்க்ஸ் சொல்லிட்டு ஒரு ஜேர்னல் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது. அவங்க வந்து ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி அதானி போர்ட்டில் வந்து உள்ளே இருக்கிற ரிலேட்டிவ்ஸே வந்து ஸ்டாக் ஹோல்டர்ஸாக இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு கம்பெனியே இல்லை, ஆனால் அதை வந்து இருக்குன்னு ஒரு கணக்கு காட்டி அவங்களுடைய ப்ரைஸ் வேல்யூ ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னல் கொடுத்துருந்தாங்க. அதை அவங்க கொடுத்ததுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டாக் பற்றி சொன்னாங்க, அதானின்றதை மட்டுமே ஒரு ஸ்டாக்காக சொன்னாங்க. அவங்க கொடுத்ததுக்கப்புறம் 4000 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, நியர்லி ஒரு 1500க்குலாம் வந்துருச்சு. அந்தளவுக்கு ஒரு கிராஷ் நடந்துச்சு. இப்போ திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா, செபியில் சேர்பர்சன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டை வச்சு வேறு எங்கேயோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இந்த அதானி போர்ட்ஸு இந்த செபி சேர்பர்சனையும் அவங்க உள்ளே இன்வால்வ் பண்ணி கொண்டு வர மாதிரி ஒரு ஜேர்னல்ஸ் வந்து மறுபடியும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வேறு எதனாவது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை பற்றி சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது, ஐயோ அந்த ஸ்டாக் மட்டும் செல்லிங் ப்ரெஷரில் வந்து ஒரு கீழே ஃபால் ஆகிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டாக்கையுமே அவங்க பர்டிகுலராக எதுவுமே சொல்லலை. அவங்க அந்த செபியில் இருக்கக்கூடிய சேர்பர்சன் மேலே தான் ஒரு அலிகேஷன் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கு அவங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து அவங்க ரிப்ளைவும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இப்போ பெரிய நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ இவங்க டைரெக்டாக அந்த செபியோட சேர்பர்சன் சொன்னதுனால நெக்ஸ்ட் வீக்கில் மார்க்கெட்டில் என்னென்ன நடக்கலாம், நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மார்க்கெட்டை பாருங்கள். அதுக்கப்புறம் இல்லாமல் நாளைக்கு வந்து மிட் கேப்போடைய எக்ஸ்பைரி இருக்குது. நாளைக்கு அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் 4 செஷன்ஸ் தான். August 15 வந்து நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டேன்றனால மார்க்கெட் லீவு. ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே லீவுன்றதுனால நிஃப்டியோடைய எக்ஸ்பைரியும் பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரியும் வெனஸ்டே நடக்கும். ஃப்ரைடே வந்து சென்செக்ஸோடைய எக்ஸ்பைரி இருக்குது. 4 ட்ரேடிங் செஷன் தான். ஸோ பேங்க் நிஃப்டியோடைய எக்ஸ்பைரியும் நிஃப்டியோட எக்ஸ்பைரியும் நல்லா ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. எதாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு எது எல்லாமே இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், மார்க்கெட் நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகுன்றதை பார்த்துடலாம். ஸோ இந்த லெவல்ஸ் தான். நான் பெருசாக எந்த லெவலையுமே நான் மாற்றலை. ஏன்னா மார்க்கெட் வந்து நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்லியே தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இப்போது எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு அந்த நடுவில் இருந்தாங்க. இப்போது கரெக்டாக மேலே தான் வந்து வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்னில் அந்த லைன்லேயே நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். சப்போஸ் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 24,364, அதாவது 24,400ன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் பிரேக் ஆச்சுன்னா அங்கே ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. ஸோ அதை ஃபில் பண்ண போவாங்க 24,850 வரைக்கும். சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 25,081 ஆல் டைம் ஹை, அதுதான் ரெசிஸ்டன்ஸ் 3. சப்போஸ் மார்க்கெட் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா 25,300 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து 24,000 இருக்கும். அதுக்கும் கீழே மார்க்கெட் வருதுன்னா சப்போர்ட் 2 வந்து
23,890. மார்க்கெட் அதுக்கும் கீழே வருது நம்மளோட ட்ரெண்ட் லைன், அதாவது 23,700. அதுக்கும் கீழே மார்க்கெட் வருது அப்படின்னா 23,345 வரைக்கும் வரும். சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே போச்சுன்னா 22,900 வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுடைய ட்ரேடிங் செஷனில் இது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவேன். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறது எல்லாமே வந்து நான் எப்படி நிஃப்டி 50 பார்க்குறேன், நான் எப்படி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பார்க்குறேன், நான் எப்படி குளோபல் மார்க்கெட்டை பார்க்குறேன், எல்லாமே இண்டிவிஜுவல் பர்சன் நான் என்ன பண்ணுறேன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்கள் ஃபாலோவும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி யாரையுமே வந்து நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பவே கூடாது. ஷேர் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் கேட்டுக்கோங்க, வீடியோஸ் பாருங்கள். இன்னும் நாலேஜ் என்னோடய நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, எல்லார் வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு எக்ஸ்பர்ட் சொல்லிட்டாங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், போய் ட்ரேடிங் பண்ணலான்ட்டு பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து உங்களுடைய மணி யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். டைம் எடுத்துக்கும் தான், 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், எவ்வளோன்னா டைம் எடுத்துக்கிட்டோம், தப்பு இல்லை. பட் நீங்கள் போடுற எஃபர்ட் என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் போட சின்ன ஒர்க் தான். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுங்களேன், 1/2 to 1 hour. இல்லை நான் பிஸியாக இருக்கேன், என்னால் அதெல்லாம் முடியாதுன்னா ஜஸ்ட் ஒரு 10 minutes, ஒரு நாளைக்கு 10 minutes நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் வந்து எப்படி ஷேர்ஸ் வாங்கலாம், எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி யோசினாலும் என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்க ஆரம்பித்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் என்றைக்கு ஒரு பர்சனலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை க்ரியேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணுறீங்களோ அன்றைக்கி மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடிங்கில் இருக்க முடியும். ஓகேங்களா? நம்ம இதெல்லாம் சொல்கிறோன்னா நானும் லேர்னிங்கில் தான் இருக்கேன். என்னோடய வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு தெரியும். நான் February 1 நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட ஒரு 4-5 வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். நான் February month தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் கற்றுக்கிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கற்றுக்காமல் ட்ரேடிங் பண்ணாதீங்க. உங்களோட ரியல் மணி வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மினிமம் 3 months ஆச்சு நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும். அதுக்கு நிறைய ஆப்ஸும் இருக்குது. பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் என்னென்ன நடக்குது, அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், எமோஷ்னலாக எப்படி இருக்கணும், ஃபினான்ஷியலாக எப்படி இருக்கணும், சைக்காலஜிக்கலாக எப்படி இருக்கணும், மார்க்கெட் ட்ரெண்ட் கூட எப்படி இருக்கணும், நிறைய எக்ஸட்ரா சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாமே உங்களால் பேப்பர் ட்ரேடிங்கில் மட்டும்தான் பண்ண முடியும். அதுவே நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் உங்களோட ரியல் மணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் ஆவீங்க. ஓகேங்களா? ஏன்னா செபிலே 95% ஆஃப் த பீப்புள் லூசிங் தேர் மணி இன் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். ட்ரேடிங்கில் 95 பேர், 100 பேரில் 95 பேர் லாஸ் பண்ணுறான். அந்த 95 பேர்கிட்ட காசை வாங்கி தான் அந்த 5%, 5 பீப்புள் அவங்ககிட்ட கூட. அவங்களும் யார் இருப்பாங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸாக இருப்பாங்க. ரீட்டைல் ட்ரேடர் நம்மளை மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு வரவங்களாம் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஸோ ரியாலிட்டிக்கு வாங்க. நிறைய வீடியோஸ் 1 minute வீடியோ, இப்போ நிறைய ஷார்ட்ஸ் தான் அதிகமாக போயிட்டுருக்கு. 1 minute ஃபீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க 1 minute சொல்கிறத நீங்கள் எத்தனை முறை பண்ணாலும் நீங்கள் ஃபெயில் தான் ஆவீங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த 1 minute என்னென்ன உங்களை எதெல்லாம் ஆசை காட்டுற மாதிரி இருக்கோ அதான் சொல்லுவாங்க. ரிஸ்க்கை பற்றி சொல்ல மாட்டாங்க. ஸோ நிறைய விஷயம் இருக்குது. எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க, உடனே கற்றுக்கணும்னு இல்லை. ஒரு சிம்பிளாக சொல்ல போனோன்னா, ஒரு பையன், ஒரு குழந்தை பிறந்து 1st standard 10th வரைக்கும் படிக்கிறான். அப்புறம் ஒரு வேலை 12th முடிக்கிறான், அதில் ஒரு மார்க் சொல்கிறாங்க. அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்கிறாங்க, அதையும் முடிக்கிறான். 4 வருஷமோ இல்லை 3 வருஷமோ இல்லை ஒரு 5 வருஷமோ அந்த கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணுறான். அதுக்கப்புறமும் அவனால் ஒரு ட்ரீம் ஜாபுக்கோ ஏதோ ஒன்று போகிறான்னா அங்கேயும் போயிட்டு 1 year 2 year ஒர்க் பண்ணால் தான் அந்த ஹைக்கோ இல்லை என்ன அடுத்த பொசிஷனோ. அப்படி இந்த மாதிரி ஒரு லாங் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு. ஓகேங்களா? ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ட்ரேடிங்கில் வந்தால் நாளைக்கே நம்ம பணக்காரனா இடலாம், இல்லை அடுத்த மாதமே பணக்காரனா இடலாம், அடுத்த மாதமே ஒரு தார் ஜீப் வாங்கிடலாம், ஐஃபோன் வாங்கிடலாம், இந்த மாதிரியான மென்டாலிட்டியில் இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே டைம் எடுத்துக்கும். ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரவனுக்கே அங்கே வேலை கிடைக்குதா இல்லைன்னு தெரில. ஸோ ட்ரேடிங்கும் அந்த மாதிரி தான். ஒரு பிஸ்னஸ் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். டெக்னிக்கலாக எப்படி பார்க்கலாம், என்னென்ன மாதிரி இருக்குது, ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதுவும் நம்ம சார்ட் படி நம்ம போகிறோம் அப்படின்னா என்னென்ன சார்ட்டில் என்னென்ன பேட்டர்ன் இருக்குது எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதெல்லாம் கற்றுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பர்சனலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். அவசரப்படாதீங்க. உங்களுடைய ட்ரேடிங் செட்டப் வர வரைக்கும். என்ன பிரதர் இதே சொல்லிட்டு இருக்கீங்க, 2 மாதமாக எனக்கு ட்ரேடிங் செட்டப்பே வரல. தப்பு இல்லை, உட்காருங்க. 2 மாதம் உட்காந்து அந்த மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். கண்டிப்பாக 3rd month நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. ஓகேங்களா? அதேமாதிரி மற்றவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும், நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், இந்த அமௌண்ட்டை நான் வச்சு இதை ஏதாவது பண்ணணும், அந்த மாதிரி எமோஷ்னலாக ஒரு எப்படி சொல்கிறது, இந்த காசை வச்சு தான் நான் அடுத்தது ரெண்ட் கட்டணும், இல்லை இபி பில் கட்டணும், இல்லை என்னோடய இஎம்ஐ கட்டணும், அந்த மாதிரியான
ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் வராதீங்க உள்ள. எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி பண்ணால் தான் இது வரும்ன்றது அளவுக்குலாம் வரக்கூடாது. நம்மளுடைய சர்ப்ளஸ் அமௌண்ட்னா சேவிங்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரில, சேவிங்ஸ் சும்மாவே இருக்குது, அதுக்கு பதிலாக நான் ஷேர் மார்க்கெட்டில் வரேன் அப்படின்ற மாதிரி உங்களுடைய சேவிங்ஸ் அமௌண்ட், அதாவது நம்மளுடைய மந்த்து ஃபுல்லாக என்னோடய எக்ஸ்பென்சஸ் போக மீதி இருக்கிற காசை வச்சு நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு டைமும் எமோஷன்ஸும் இருந்தால் மட்டும் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க. அப்படி இல்லையா, உங்களுக்கான ரெகுலர் ஒர்க் இருக்கும், தயவுசெய்து அதை பார்த்துட்டு உங்களுடைய லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா? ஸோ யார் சொல்கிறாங்களும் ட்ரேட் பண்ணாதீங்க, உங்களை நம்பி மட்டும்தான் நீங்கள் இருக்கணும் ட்ரேடிங்கில். ஓகேங்களா? இப்போ நானே கூட மிஞ்சி போனால் ஒரு 4-5 வீடியோ போட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டு போயிடலாம். எல்லாருக்குமே சொல்கிறேன். இப்போ பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் கூட அவங்களும் ஒரு கட்டத்தில் வந்து அந்த மாதிரி நடக்காது. பட் அவங்களும் இன்கேஸ் பாஸ் ஆகிட்டாங்க, இல்லை அவங்களும் ஏதோ லாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கள மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளும் அவங்க பின்னாடியே ட்ராக் ஆக வேண்டியதுதான். ஸோ அதனால் உங்களுடைய மணி நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க. பொறுமை ரொம்ப 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 முக்கியம். அந்த பொறுமை எப்போ வரும்னா உங்களோட டே டு டே ரொட்டீனில் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களோட லைஃப்லையும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பேசிட்டே போகலாம். ஸோ டாபிக் விட்டு வேறு எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், அடுத்த வாரம் எப்படி இருக்குது நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் ட்ரேட் ஆகுதா இல்லையா எல்லாமே பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். எப்பயுமே சொல்கிறது தான், நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்கணும் தெரியும். மார்க்கெட் ஏறும்போது ரொம்ப பொறுமையாக ஏறும், இறங்கும் போது சடன் ஃபாலாக இருக்கும். மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ண கற்றுக்கோங்க. இந்த 3 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். பொறுமையாக இருக்கணும், மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணணும், அவசரப்படக்கூடாது. ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் ஒன்று தான், பொறுமையாக இருக்கிறதும் ஒன்று தான், அவசரப்படாமல் இருக்கிறதும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ சின்ன சின்ன அமௌண்ட்ஸை சேஸ் பண்ண பாருங்கள். பெருசாக தாட்ஸ் வச்சுக்காதீங்க. 1 lakh எடுக்கணும், 2 lakh எடுக்கணும், 50,000 எடுக்கணும், 500. நல்லா இந்த லைன் நல்லா வச்சுக்கோங்க. 500 10 ட்ரேடிங் செஷனில் 1 மந்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா 5,000 ரூபாய். உடல் உழைப்பு இல்லாமல், வேர்வை வராமல், பெருசாக யாருக்கிட்டையும் ஒரு ஹெல்ப் கேட்காம பண்ணலாம், அழகாக பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கேபிட்டலில் வந்து நீங்கள் வச்சு கொஞ்சமாக எடுக்க பாருங்கள். ஓகேங்களா? ஆசை தூண்டும். நீங்கள் 10 ட்ரேடில் எடுக்கிறத ஒரே ட்ரேடில் லாஸ் பண்ணிட்டும் போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் நெகட்டிவாக எதுவும் திங்க் பண்ணாமல் பொறுமையாக கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படிலாம் நடந்திருக்குன்றதை நாளைக்கு வீடியோ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்ப்போம். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.